ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதிரே, சித்தி தான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. நீ சொல்லிருந்தேன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன்ல. உன்னை இமீடியட்டா கிளம்பி வர சொல்லிருப்பேன். இப்ப பாத்தேல்ல எவ்வளவு அவமானமா போச்சு. நான் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கலங்க. நமக்கு இப்படிதான் நடக்கும் ஆதிரே. நம்ம தலையெழுத்து இதான். உப்பு விற்க போனா மழை பெய்யும், மாவு விற்க போனா காத்தடிக்கும். இப்படிதானே நமக்கு நடந்துட்டு இருக்கு. சரிங்க, நடந்ததை விடுங்க. இப்போ பணத்துக்கு என்ன பண்ண போறோம்? தெரியல ஆதிரே. மச்சான், நான் போன்ல சொன்னேன்ல, அந்த ஆபீசர் போய் பாப்போம் வா. அவரு பணம் கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பாரு மச்சான். நான் போன்ல அவர்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். அவர் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. அப்படியா? எங்க அப்ப நம்ம அந்த ஆபீசரை போய் பாத்துடலாமா? சரி ஆதிரே, வா. சரி வாங்க. சார், நான் சொன்னானே, நம்ம பிரபு சார் இவர் தான். வணக்கம் சார். இவர் ஒய்ஃப் ஆதிரே. வணக்கம் சார். மிஸ்டர் பிரபு, சாமிநாதன் உங்களை பத்தி எல்லாம் சொன்னாரு. நீங்க நான் லஞ்சம் வாங்கல சார். அபாண்டமா என் மேல பழி போட்டு என்ன சஸ்பெண்ட் பண்ண வச்சிருக்காங்க சார். எனக்கு எல்லாம் தெரியும் மிஸ்டர் பிரபு. நீங்க லஞ்சம் வாங்கி இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், எனக்கு நீங்க ஒரு 5 லட்சம் ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் அதை உங்களுக்கு சீக்கிரமாவே திருப்பி கொடுத்துட்றேன். உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். நீங்க என் மேல வச்ச நம்பிக்கையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் சார். எதுக்கு மிஸ்டர் பிரபு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சாமிநாதன் உங்களை பத்தி போன்ல சொன்னதுமே நான் என் ஒய்ஃபு கிட்ட கேட்டேன். என் ஒய்ஃபு உங்களுக்கு உதவி பண்ண சொன்னா. அவ சொல்லிட்டா, மேற்கொண்டு எந்த அப்பீலும் இல்லாம கண்டிப்பா நான் உங்களுக்கு பணம் கொடுக்கறேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலமா. இதுல என்னமா இருக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ற உதவி தானே, பரவாயில்லமா. சார், பணம் எப்ப கிடைக்கும் சார்? ஏன்னா ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் சார். இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்க. நாளைக்கு காலையில அரேஞ்ச் பண்ணிடுறேன். சரிங்க சார். அப்போ நாளைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு வந்துடலாமா சார்? வாங்க, தாராளமா வாங்க. சரிங்க சார், போயிட்டு வரோம். மிஸ்டர் பிரபு, ஒன்னும் கவலைப்படாதீங்க. நம்பிக்கையா போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா. வரேன் சார். வரேன் மேடம். சரிதானம்மா? சாமி, சரியான நேரத்துல சரியான ஆளுகிட்ட கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமா அண்ணே, மேகலத்தை கொடுத்த பணத்தை திடீர்னு அந்த வேல்வழி வந்து தடுத்ததும் நாங்க 2 பேரும் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் தெரியாம தவிச்சிட்டு இருந்தோம். நல்ல வேளையா நீங்க இந்த ஆபீசரை பத்தி சொல்லி கூட்டிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என்ன சிஸ்டர், எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு உங்க பிரச்சனை என் பிரச்சனை இல்லையா? என்ன மச்சான்? ஆமா சாமி, கரெக்ட் தான். ஆனா இந்த பிரச்சனை இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சதுக்கு காரணம் நீதான். அதுக்கு உனக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாதுடா. சரி வாங்க போலாம். கார்த்தி வந்ததும் அவனை யூஸ் பண்ணி ஆதிரியும் பிரபுவும் அவங்க வாயாலேயே ரேவதியை பத்தின உண்மையை சொல்ற மாதிரி பண்ணணும். சத்யா, வாங்க. எனக்கு என்ன இவ்ளோ லேட்டா வரீங்க? வேலை ஜாஸ்தியா? ஆமா சத்யா, அர்ஜென்ட்டா ஒரு வண்டியை பார்த்து அனுப்ப வேண்டியதா இருந்துச்சு. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, நீ மட்டும் இங்க தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க? உங்களுக்காக தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன சத்யா, ஏதாவது பிரச்சனையா? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வேற ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நீங்க உங்க அண்ணன், அண்ணி, அப்பா, பாட்டி, ரோஹிணி எல்லாரையுமே கூப்பிடுங்க. நான் இப்ப வந்துடுறேன். சத்யா, எதுக்கு எல்லாரையும் கூப்பிட சொல்றா? அப்பா, பாட்டி, ரோஹிணி, ரேவதி. என்ன சின்ன மருமவனே,
எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன சின்னவனே? இருங்க பாட்டி, இந்த வரேன்.